புரட்டாசி மாதம் வரப்போகுது. புரட்டாசி மாதம் அப்படின்னு சொன்னாலே பெருமாளுக்கு மிக உகந்த ஒரு மாதம். குறிப்பாக என்னை பொறுத்த வரைக்கும் நான் பெருமாள் ஆலயத்துக்கு போகிறேன் அப்படின்னா மஞ்சள், சந்தனம், குங்குமம் 3ம் இல்லாமல் நான் போகவே மாட்டேன். இந்த 3த்தையும் கொண்டு போயிட்டு சுவாமியை பார்த்துட்டு கொடுத்துட்டு வந்தால் தான் எனக்கு திருப்தி. அந்த மாதிரி நாம் இந்த ஆலயத்துக்கு போனால் இது வாங்கிட்டு போய் கொடுக்கணும் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? அந்த மாதிரி இந்த பெருமாள் ஆலயம் அப்படின்னு சொல்லும்போது மஞ்சள், சந்தனம், குங்குமம் ரொம்ப விசேஷம். தாழம்பூ குங்குமம் அப்படின்னும் போது சுவாமிக்கு ரொம்ப ரொம்ப விசேஷம் தாயாருக்கு. அப்படி நிறைய பேருக்கு எனக்கு பெருமாள் கோயிலுக்கு போகணும்னு நினைக்கிறேம்மா, நீங்கள் சொல்கிற மாதிரி பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கோயில் கூட என்னால் போக முடியலம்மா, ஏதாவது ஒரு தடை வருது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஒரு விஷயம் பண்ணுங்கள். நம்முடைய Sindhinganai.com ஆன்லைன் ஷாப்பில் இந்த கோமதி சக்கரம், சாலகிராமக்கல் இதெல்லாம் பதிவேற்றம் பண்ணியிருக்கேன். இந்த கோமதி சக்கரம் அப்படிங்கிறது நல்லா உள்ளங்கை அளவுக்கு பெருசாக அம்சமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அந்த கோமதி சக்கரத்தை நீங்கள் பூஜை கூட பண்ண வேணாங்க. அந்த கோமதி சக்கரத்தையும் சாலகிராமக்கல்லையும் வாங்கி ஒரு டப்பாவில் போட்டு அதுக்குள்ளே துளசியை மட்டும் போட்டு ஓரமாக வச்சுடுங்க. அந்த துளசி காஞ்சாலும் அதற்கு மருத்துவ குணங்களும் அதிகம், ஆன்மீக குணங்களும் அதிகம். கொஞ்சமும் குறையாது இந்த துளசிக்கும் வில்வத்துக்கும். இந்த துளசியும் வில்வம் மட்டும்தான் நாம் மீண்டும் ஒரு முறை பயன்படுத்தலாம் பூஜைக்கு அப்படிங்கிற ஒரு அம்சம் நிறைந்தது. அதில் இந்த சாலகிராமக்கல், கோமதி சக்கரம் 2த்தையும் ஒரு பாக்ஸில் போட்டு துளசியை போட்டு ஒரு 4 டைமண்ட் கல்கண்டை போட்டு அப்படி ஓரமாக வச்சுடுங்க. அந்த டைமண்ட் கல்கண்டை அவங்களுக்கு நிவேதனம். அதை நம்ம வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் அடுத்த சில நாட்களில் நீங்கள் பெருமாள் ஆலயத்துக்கு போகக்கூடிய பாக்கியத்தை நீங்கள் பெறுவீங்க.